சண்டே அதுவுமா டே ரொம்ப லேட்டாக தான் ஸ்டார்ட் ஆச்சு. டைரக்ட்டாக லஞ்ச் தான் சாப்பிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் சாப்பிடல. லஞ்ச் சாப்பிட்டு முடிச்ச கையோடையே டிமார்ட்க்கு இந்த மந்த் கிராசரி வாங்குறதுக்கு கிளம்பிட்டோம். திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வர்ற வழியிலே தான் நர்சரி கார்டன். அங்கே போயிட்டு செம்பருத்தி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டு செம்பருத்தி 2 வாங்கிட்டு திரும்பி ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துட்டோம். ஆல்ரெடி ஒரு செம்பருத்தி இருக்கு, அது பிங்க் கலர் ஆயிடுச்சு. அதனால ரெட் கலர் வாங்கலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு திரும்பி ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்த உடனே டின்னர் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டின்னருக்கு சிம்பிளா இட்லி, தக்காளி சட்னி தான். இப்ப மழை சீசன், நல்ல பனியும் பொழிஞ்சிட்டு இருக்கு. அதனால மோஸ்ட்லி குழந்தைங்களுக்கு வறட்டு இருமல், சளி, காய்ச்சல்லாம் இருக்கும். அதுக்காக நான் என்ன ஃபாலோ பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, 4 ஓம இலை எடுத்திருக்கேன். இதை நல்லா அழுத்தி வாஷ் பண்ணாம ஜென்டிலா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு பெரிய டம்ளர் அளவு தண்ணி, 4 ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கலாம். அப்புறம் ஓம இலை ரெண்டையுமே சேர்த்து நல்லா 1 டம்ளர் 1/2 டம்ளர் ஆகுற வரைக்கும் கொதிக்க விட்டு வடிகட்டி எடுத்துக்கோங்க. 5 வயசுக்குள்ள இருக்க குழந்தைங்களுக்கு நைட்டுக்கு ஓம இலை சேர்க்க தேவையில்லை. வெறும் ஏலக்காய் மட்டும் கொதிக்க வச்சு அந்த தண்ணியை கொடுங்க. 2 நாளைக்கு ஒரு 3-4 டைம் நல்லா காய்ச்சி கொடுங்க. கண்டிப்பா வறட்டு இருமல் சரியாகும்.